ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இந்த சேனலில் தெய்வ பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அப்படி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரே நாளில் வழிபட வேண்டிய 4 கோயிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தஞ்சைக்கு அருகிலுள்ள மகா சிவராத்திரியுடன் மகா பிரளய கால வரலாறுடன் தொடர்புடைய 4 தலங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காலத்திலும் வந்து ஒவ்வொரு தலத்தில் சிவபெருமானை வந்து வழிபட்டிருக்காங்க. அப்படி நம்ம ஒரு மகா சிவராத்திரி வருது அப்படின்னா அதை வந்து சாயங்காலம் இருந்து அடுத்த நாள் காலையில் வர 4 காலமாக பிரிப்பாங்க. அந்த 4 காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டு இந்த 4 தலங்களையும் வந்துட்டு நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பண்ண போகிற மொதல் கோயில் வந்து வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் திட்டை. அதாவது அந்த ஊரில் வந்து இருக்கு. ஒரு யுகத்தின முடிவில் வந்து உயிரினங்கள் அழிந்தன, மும்மூர்த்திகளும் மாயை வசப்பட்டு செய்வதறியாது திகைத்து பரம்பொருளை துய்த்தன அப்படின்னு ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க. பரம்பொருள் அவர்களோட வேண்டுதலுக்கு இசைந்து தேவியுடன் ஒரு இடத்துல தோன்றினாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான நீரில் மூழ்காத திட்டுப்பகுதியில் தோன்றியதாகவும் அதில் ஜோதிமயமாக இருளை அகற்றும் சிவலிங்க தரிசனம் தந்ததாகவும் ஓடத்தில் வந்த இறைவனும் இறைவியும் வந்து மும்மூர்த்திகளிடம் இருந்த மாயை அகற்றி வேதாந்த அறிவை அவர்களுக்கு அளித்து அத்துடன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் தொழில்களையும் அவர்கள் செய்ய அருள் புரிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு மகாசிவராத்திரியில் முதல் காலத்தில் நடைபெற்றது. எனவே மகாசிவராத்திரி முதல் காலத்தில் வழிபட வேண்டிய ஆலயம் வந்து தஞ்சைக்கு அருகில் உள்ள திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து தஞ்சை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் மகாசிவராத்திரி 2ஆம் கால பொழுதுல வந்து மச்சபுரீஸ்வரர் திருக்கோயில் தேவராயன்பேட்டை. இன்னொரு மகா பிரளயம் பிரம்ம அம்சத்தில் வந்துட்டு பிரம்மா வந்து அச்சத்தில் வந்து மயங்கி விழுந்தார். அப்போ வந்து அயங்கிரீவன் என்ற அரக்கன் வந்து பிரம்மனிடம் இந்த படைப்புக்கு ஆதாரமான 4 வேதம், அதாவது ரிக், யஜுர், சாம, அதர்வன அந்த 4 வேதங்களையும் வந்துட்டு திருடிட்டு கடலுக்கு அடியில் வந்து மறைஞ்சு போயிடுறாரு. பிரம்மனோட வேண்டுதலுக்கு ஏற்ப பரந்தாமன் வந்து மச்ச உருவம் எடுத்து அரக்கனை அழித்து வேதங்களை மீட்டார் அப்படின்னு வந்து புராணங்களை சொல்கிறாங்க. ஆனால் அசுரனை கொன்ற தோஷத்தின் காரணமாக அவரால் வந்து சுய உருவம் அடைய முடியலன்றதாக தேவராயன்பேட்டையில் வந்து சிவலிங்கத்தை பிரசித்தி செய்து ஒரு சிவராத்திரியின் 2வது காலத்தில் வந்து பூஜை செஞ்சு வழிபட்டு தோஷத்தை நீக்கியதாக வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தோஷம் எல்லாமே நீங்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து தேவராயன்பேட்டை மச்சபுரீஸ்வரர், இந்த கடவுளோட பேர் வந்து மச்சபுரீஸ்வரர் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் சிவராத்திரியோட 3வது கால பூஜையிலும் ஒருத்தர் வந்து நடந்திருக்காரு அப்படின்னா 108 சிவலிங்கங்கள் உள்ள ராமலிங்க சுவாமி திருக்கோயில் வந்து பாபநாசம். இது வந்து என்ன அப்படின்னா ராமபிரான் வந்து ராவணனை கொன்றுட்டு சீதையை மீட்டு வரும்போது அந்த போரில் நடந்த சில உயிருக்கு தோஷம் இருக்கிறதுனால அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு பாபநாசத்துக்கு அருகில் உள்ள ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போய் சிவனை வந்து எடுத்துகிட்டு சிவன் சிலையை உருவாக்கிட்டு வர மாதிரி அனுமனை அனுப்புகிறாரு. ஆனால் அனுமன் வரத்துக்கு தாமதம் ஆனதுனால சீதாதேவி வந்துட்டு அங்கேருந்த மணல் குன்றுகளால் ஒரு 107 சிவலிங்கத்தை வந்து இப்போ செய்கிறாங்க. அந்த சிவலிங்கத்தை வந்துட்டு ராமன் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. அனுமன் வந்தவுடன் அந்த ஒரு லிங்கத்தை 108வது சிவலிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாங்க. இந்த 108 லிங்கத்தை வந்து நம்ம வழிபட்டால் 108 திவ்ய தேசங்களையும் வந்து வழிபட்டது மாதிரி வந்துட்டு பாபநாசம் சொல்கிறாங்க. இங்கே இருக்க குளத்தில் வந்து நீராடினா தோஷமும் போகும் அப்படின்னு சொல்லி சில புராணங்கள்லையும் கூறியிருக்காங்க. இதுக்கப்புறம் 4வது கால பூஜையில் வழிபடுற கோயில்னா வில்வனேஸ்வரர் திருக்கோயில் திருவைகாவூர். அதாவது வேடம் உருவம் விதிப்படி அவனுடைய ஆயுள் வந்து அன்னைக்கு நைட்டு முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் வந்து எழுதியிருக்காரு விதியில். இந்த நிலையில் அவர் வேட்டையாட துரத்திய மான் ஒன்று தப்பி வில்வனேஸ்வரர் ஆலயத்திற்குள்ள வந்து நுழைஞ்சது. அங்கே தவம் செய்து கொண்டிருந்த தவநிதி முனிவர் மானுக்கு அபயம் அளித்துட்டாரு. இதனால் ஆத்திரம் அடைந்த வேடம் வந்து முனிவரை தாக்க முயற்சித்தான். முனிவர் வந்து சிவனை பிரார்த்திக்க இறைவன் ஒரு புலியை ஏவி வேடனை துரத்தினார். புலிக்கு பயந்த வேடம் வந்து ஒரு வில்வ மரத்து மீது ஏறி புலியும் அவ்விடத்தை விட்டு நகரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேடனுக்கு பசியும் மயக்கமும் வாட்டியது. மயங்கி கீழே விழுந்து விட்டால் புலி அடித்து தின்று விடுமோ அப்படி எண்ணத்தில் வந்துட்டு அந்த மரத்தில் இருந்த இலையை ஒவ்வொன்றா பிச்சு அங்கே இருக்க ஒரு சிவலிங்கத்தை மேலே வந்துட்டு அந்த வில் வேலையை போடுறாரு. அந்த வில் வேலையை பிரார்த்தனையால் சிவபெருமான் வந்து காட்சியளித்து அவருக்கு வந்துட்டு யமதர்மன் வந்து மீண்டும் ஒரு முயற்சி கொடுத்து அவரோட வாழ்க்கையில் வரம் கொடுத்ததுனால வந்துட்டு இங்கே இருக்க இந்த வில்வனேஸ்வரர் வந்துட்டு
சிவராத்திரியில் 4வது காலத்தில் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு திருவைக்காவூரில் இருக்க ஒரு புகழ்பெற்ற சிவராத்திரி அன்னைக்கு மிக பிரம்மாண்டம் கொண்டாடுற ஒரு தலமாகும். நீங்களும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா, அல்லது இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா, இந்த 4 கோயிலையுமே வந்து நீங்கள் தரிசிக்க மறக்காதீங்க. முன்னாடி தரிசித்தவங்க வந்துட்டு இந்த கோயில் போயிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்டில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.